Hello friends, welcome to Breezy Wavez. நான் உங்கள் தமிழ் பொண்ணு பிரியா. இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு குக்கிங் வீடியோ பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் பீட்சா, பள்ளிப்பாளையம் சிக்கன்லாம் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் போய் மறக்காமல் போய் என் சேனலை போய் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்களும் நிறைய பேர் அதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இப்போ நான் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் விங்ஸ் வச்சு தாங்க பண்ண போகிறேன். பட் இந்த சிக்கன் விங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ்லலாம் பண்ணலங்க. இதுக்குன்னு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இது பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃப்ரையர் தான். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனே தெரியல. எல்லாத்துக்குமே இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க. அதுவும் மெயினாக ஒரு வயசு நமக்கு தாண்டிட்டாலே உடனே ஆயிலை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, இவ்வளோ ஆயில் சாப்பிடாதீங்க, இந்த ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு நிறைய சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகவே இப்போ இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர்லாம் நிறைய பேர் வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியான ஒரு குக்கிங். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம டீப் ஆயிலில் போட்டு அதை ஃப்ரைலாம் பண்ண தேவையில்லை. இந்த ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டாலே நம்ம ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஏர் ஃப்ரையரில் ஆயில் இல்லாமல் குக் பண்ணலான்னு சொன்னதுக்காக நீங்கள் அதுக்குன்னு டெய்லிலாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. மினிமம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பசங்களுக்குமே திடீர்னு ஃப்ரை சாப்பிட்ணும், எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னா நம்ம சடனாக டக்குன்னு அவங்க கேட்குறப்போ வெளியே போக முடியாது. அதனால நம்மளே வீட்டில் பொட்டேட்டோ இருந்தால் அதை ஸ்லைஸாக கட் பண்ணி ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஏர் ஃப்ரையில் போட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நல்லாவே. ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதுதாங்க நான் சொன்ன ஏர் ஃப்ரையர். ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுதான் ஸ்டார்ட் பட்டன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறோமோ ஐட்டம்ஸ் அதுக்கேற்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரோஸ்ட்டு, ப்ராயில், பேக், ஃப்ரைஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இங்கே டைமர் அண்ட் ஃபேர்நெட் காட்டும். அதை நம்ம செட் பண்ணிட்டோம்னா அது குக் ஆகிடும், அவ்வளோதான். அது எதில் குக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏர் ஃப்ரையரோட பேஸ்கெட். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையருக்கும் அந்த ட்ரே கொடுத்துருக்காங்க, குக்கிங் ட்ரே. இதில் தான் நம்ம ஐட்டம்ஸ்லாம் வச்சு குக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இது வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அது கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். ஆல்ரெடி இது வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கேன். சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாங்க, சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதில் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம், அதாவது ஃப்ரைஸ்லாம் சில பேருக்கு நிறைய பேருக்கு சாப்பிடணும்னு தோணும், ஆனால் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோமே, ஆயில் சேரணுமே அப்படிலாம் யோசிப்பீங்க. ஸோ இதில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆயிலே தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு எப்போ வேணுமோ அதை குக் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஸோ இப்போ வாங்க நான் சிக்கன் அந்த விங்ஸ் எப்படி பண்ண போகிறேன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல சிக்கன் விங்ஸ் பார்ப்போம். இந்த சிக்கன் விங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 2 hours ஆயிருக்கு நான் மேரினேட் பண்ணி வச்சு. இதில் என்னெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அண்ட் இந்த ஸ்லாப்பியாமாமான்னு இதை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்குது. இதில் என்னெல்லாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரீமி சீஸ், மயோனீஸ், கெச்சப், அப்புறம் சாப்டு ஆனியன்ஸ், சாப்டு பெல் பெப்பர் வித் கேப்சிகம் அது ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்பே சின்ன சின்னதாக டைனியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் தான் இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேலே ஆயிடுச்சுங்க மேரினேட் பண்ணி. சால்ட் தேவையில்லை, ஏன்னா அந்த பவுடர்லேயே சால்ட் இருக்கிறதுனால நாங்கள் சால்ட் ஆட் பண்ணல. ஸோ இந்த டேஸ்ட்டே போதும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 tablespoonலேருந்து 1.5 tablespoon நீங்கள் போடலாம். அதே மாதிரி இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 tablespoon போட்டேங்க இந்த பவுடர் இந்த குவான்டிட்டிக்கு.
ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஃப்ரை ஆன பிறகு தான் நான் ஒரு சாஸ் சேர்க்க போகிறேன். இந்த விங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 விதமான விங்ஸ் வந்து நான் செய்ய போகிறேங்க. இப்போ வந்து இந்த சிக்கன் விங்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஃபேரனைட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 360 ஃபேரனைட் வைக்கணும்னு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து சிக்கன் விங்ஸ் வந்து 360 ஃபேரனைட்டில் வந்து 20 மினிட்ஸ் அதில் நான் செய்ய போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விங்ஸ் வந்து வைக்கும் போது கேப் இருக்கணும். ஒரு விங்ஸுக்குமே வந்து அப்படியே ரொம்ப அப்படியே ஃபுல்லாக போட்டுருக்கூடாது. ஒரு 3லேருந்து ஒரு 4 விங்ஸ் வந்து நீங்கள் இதில் வைக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன விங்ஸாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 5 to 6 ஆட் பண்ணலாம். இப்போ எங்கிட்ட இருக்கிற விங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால வந்து நான் ஒரு 3லேருந்து ஒரு 4 விங்ஸ் தான் இதில் வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு வந்து இந்த குக்கிங் ஸ்ப்ரேவும் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப நம்ம வந்து டீப்பாலாம் இது பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அங்கங்கே அந்த ஆல்ரெடி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரே லைட்டாக வந்து நான் கொடுக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து ஏர் ஃப்ரையருக்குள்ளே வந்து இந்த சிக்கன் விங்ஸ் வைக்கலாம். பாருங்கள், நான் வந்து ட்ரேவை வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நான் இந்த விங்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இவ்வளோ பெரிய லெக் பீஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது மேக்ஸிமம் நான் ஒரு 3 வைக்கலான்னு இருக்கேன். ஒரு 2 லெக் பீஸு அண்டு ஒரு விங்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்பேஸ் இருக்கணும், அதனால் வந்து நான் ஒரு 3 வச்சுருக்கேன். இன்னொரு விங்ஸு கூட நம்ம ஆட் பண்ணலாம், ஸ்பேஸ் இருக்குது. அதாவது வந்து சிக்கன் வந்து ஒன்று ஒட்டக்கூடாதுங்க, அதனால தான் நான் இப்படி வைக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை வந்து நான் ட்ரேயில் வச்சுட்டு உள்ளே ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், விங்ஸ் வந்து உள்ளே வச்சுட்டு டைம் அண்ட் ஃபேரனைட் செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விங்ஸ் வந்து ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அது ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். ஏற்கனவே வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. அது வந்து ஆப்ஷனல் தான் சொல்லியிருப்பேன், ஆனால் மோஸ்ட்லி தேவை இல்லைங்க. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், சிக்கனில் வந்து இந்த ஆயில் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ அதுலேயே வந்து குக் ஆகிடும், அதனால் வந்து ஆயில் தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விங்ஸ் வந்து திருப்பி போட்டுக்கலாம் வேணும்னா. ஸோ இங்கே பாருங்கள், இதான் ஃபைனல் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ செம்மையாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் தான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட்டான அந்த சாஸ் தாங்க. அது வந்து செம்ம ஃப்ளேவரான ஒரு சாஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆக்சுவலி இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா வெறுமிட்டே நீங்கள் தோசை கூட வச்சு சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இந்த சாஸில் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த சாஸுமே வந்து அவங்க ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிடுவாங்களாம். அவ்வளோ சூப்பராக இருக்குமா. நான் ஆனால் இது ட்ரை பண்ணதில்லை, பட் நான் அந்த சாஸ் வந்து டேஸ்ட் பண்ணேன், ரொம்பவே நல்லா இருக்குது. சாதாரணமாக நம்ம இட்லி தோசை கூட சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு. இந்த சாஸ் வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பஃபலோ விங்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குங்க, அந்த கடையில் தான் வாங்கினேன். அங்கே வந்து இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்குது, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். நான் இப்போதைக்கு இந்த 2 ஃப்ளேவர் தான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ வாங்க அந்த சிக்கனில் வந்து அந்த சாஸை வந்து அப்ளை பண்ணுறதை வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃபைனலாக வந்து சிக்கன் வந்து இப்படி தான் ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. 360 ஃபேரனைட்டில் 20 மினிட்ஸு. இப்போ வந்து இதில் வந்து நான் 2 விதமான சாஸ் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த தாய்கறி நம்ம ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சாஸ் நான் ஊற்றிருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து சிக்கனில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷ்ஷில் ஸ்பூன்லலாம் சரியாக வரலன்னா கையிலே வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த சாஸில் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளே எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லாவே ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்பைசி வந்து ரொம்ப பிடிக்குன்றவங்க வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த தாய்கறியை வந்து அந்த சாஸ் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இந்த கார்லிக் பார்மேசன் அந்த சாஸை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அவுட்லுக் எப்படி வருதுன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
ஃபைனலாக வந்து அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து தாய்கறி சிக்கன் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்மேசன் கார்லிக் சிக்கன். ஸோ செம்மையாக இருக்குது. அதாவது இந்த ஸ்மெல்லே வந்து செம்மையாக இருக்குது. இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸில் போட்டு நீங்கள் ஒரு வேளை ட்ரை பண்ணியிருந்தாலும் அதையும் வந்து எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து வேற ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை போய் பாருங்கள். என்னோட சேனலை மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரியா. பை பாய்.